தானே எல்லாமே பண்ணேன். பிரதர் தான். பிரதரா? கையிடுங்க பிரதர். பிரதர்ங்கிறது உனக்கு, அவளுக்கு இல்ல. ஷபானா வந்து கேட்டா, ஏன்னா ஈக்குவலி தளபதி அப்படின்னும் போது எல்லாருக்குமே அவர் வந்து பொதுவானவர், நம்ம மட்டும் தனியா உரிமை கொண்டாட முடியாது. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. இருந்தாலும் அவ கேட்டதுனால யாரு கேட்டாலும் சரி தளபதியை யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டேங்கிறத இந்த நேரத்துல சொல்லிட்டு இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. மாப்ள டோட்டலி 11 hugs so far from உமர் from சபானா. அவன் ஏன் நான் வேணே பண்ணுகிறான்? அவன் ஏன் அப்படி பண்றான்? அவன் ஓஹோ கதை இப்படி போகுதா? ராஜு, இந்த சுயம்பரம்ல நீங்க மாலை எடுத்து அவங்களுக்கு போடலாம். சாரி, வா சேர்ந்து போய் போடலாம். அவனை எதுக்கு கூப்பிடுறாரு? நான் தான் போடுறேன், போடுறதுக்கா. ஓகே, தேங்க்யூ தலைவா. சூப்பர் பா. என்னடா நடக்குது இங்க? எல்லாம் ஹாப்பியா தளபதி விஜய்க்கு போட்டுருக்காங்க. விஜய் வருவாருன்னு பார்த்தா இப்ப பாருங்க யார் போறா பாருங்க. யார் போவாரு? யார் அவரு? கர்ப்பமான ராமர் போறா போல. மாலை என்ன அவ்வளவு வெயிட்டான எதுக்கு இப்ப அந்த புள்ளைய கூட்டு வந்த? இல்லங்க, நான் எப்படி எல்லாருமே கேட்டாங்க, பட் சபானா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்றதுனால நான் வந்து. நீ அவ்வளவு நல்லவன் இல்லையம்மா. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. தளபதி கெட்டப்ல இருக்க அந்த கோமாளி வாங்க. புகழ் 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 நான் நிக்கிறேன். என்ன கொடுமை சரவணது. நல்ல வேளை நான் எடுக்கல. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. என் நெஞ்சில் குடியிருக்கும். அவர் வயித்துல தான் குடியிருக்காரு. சோலி முடிச்சு. எந்த பேரு? உண்ட பேரு ஜோசப் திருவிழா. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னா இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். சரி வந்திருக்கிற எப்ப அந்த உடுக்கை கொஞ்சம் நிறுத்தலாமே. அது சண்டை மேளம் உடுக்கையாம். நீங்க வந்து ஒரு வரன் கேட்டீங்க. அந்த கட் அவுட்ல இருக்க மாதிரி வரலனா கூட பரவாயில்ல, அந்த கட் அவுட் அடிக்கிற அண்ணன் மாதிரியாச்சும் வந்திருக்கலாம். எப்படி வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அண்ணன் ஒரு தளபதியோ, நம்ம விஜய் டிவிக்கு வந்து இவர் தான் தளபதி. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா இவர் இல்லாத ஒரு ஷோ வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது. வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. இந்த ராமு வீடோ ராஜு வீடோ சேர்ந்து இன்னைக்கு ராமராஜ வீடா ஒண்ணு சூப்பரா பண்ணுவாங்க. நம்ம ராமராஜ வீடு பல்லு பல்லு. ஓகே, அடுத்ததா பேரிங்க்கு கூப்பிட போறது உமேர். உமேர் உருட்ட கட்ட உமேர் என்ன ஏறா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்லை. இங்க இருக்க எந்த ஸ்டாரை சூஸ் பண்ணலாம்னு இருக்கீங்க? ஏன்? ஃபர்ஸ்ட் இருக்குல, அவன் கூட நான் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். சூப்பர். என் மனசு மை மைண்ட் கேன் கோ தேர் டைரக்ட்லி. சோ அதனால சூஸ் பண்ணுவேன். என்ன பேசுற? புரியுற மாதிரி சொல்லுங்க சார். டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கானே. உன்னை சூஸ் பண்ணல, சூஸ் பண்ணாம இரு. வா இல்ல மச்சான், டீம் வேற மாதிரி யோசிப்பாங்கனால இவன் ஒரு வேற மாதிரி புது மாதிரியா யோசிக்கிறான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க யோசிக்கிறீங்க சார், அண்ணா வந்திருக்காங்க ஞான் படம் அப்படியே நான் சூஸ் பண்ணுவேன். பட் அந்த மாதிரி நான் ஆளே இல்ல. பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓ, நீ யோசிக்கிறது காட்ட மாட்டேங்க, காட்டுகிறது யோசிக்க மாட்டேன். அப்படி அவன் மட்டும் எஸ்ஜே சூர்யா செலக்ட் பண்ணா உன்னை பிச்சிடுவேன். ஏதோ சின்ன பையன் மன்னிச்சிருங்க. இல்ல எஸ்ஜே சூர்யா மட்டும் எடுக்கட்டுமே. ஸ்டைலா ஆக்டிங்ல கிளாஸா. எஸ்ஜே சூர்யா சார் வேணுமா? எஸ். சாம்பார் ஆப் எனக்கு. எஸ்ஜே சூர்யா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா. நாங்கெல்லாம் கை குழந்தைங்க கக்கா போறத வச்சே அது அம்மாட்ட போகுதா ஆயிட்ட போகுதா. ஏய் மரியாதை இறக்கி போயிடு. இன்னைக்கு சேட்டன் இவள சும்மா விட போறதுடா. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சோ உமேர் மாலை போட்டு சூஸ் பண்ணி இருக்க அந்த எஸ்ஜே சூர்யா சார் கெட்டப்ல இருக்க கோமாளி வாங்க. வந்துட்டேன். சோலி முடிஞ்சு சுனிதா. தலைவரே தலைவரே தலைவரே, இங்க வா தலைவரே. ரக்ஷா என்னடா அது? டேய், நீங்க பேசி வச்சு தானே பண்றீங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. அறிவு கட்ட கட்ட, ஆள் மறுத்த பட்ட, வெக்க கட்ட கட்ட, வெப்ப மறுத்த பட்ட. அறிவு கட்ட கட்ட, ஆலமரத்து பட்ட, வெக்கங்கட்ட கட்ட, வேப்ப மரத்து பட்ட. பட்டாளத்துல பூரா பச்சை மா கொட்டை. எல்லாம் ஆடி நான் குற்றாலம் பாடுற போறடா, நல்லா இருக்கும். ஏய் நான் சொன்னது அந்த பாடுற இல்லடா, இதுவா ஜாக்கெட் பாடுற பாவாடை பாடுற. கல்யாண பொண்ணுமா ஆனா மண்டபத்து வாட்ச்மேன் மாதிரி வந்திருக்கா. மாடர்ன் மாமா ரக்ஷன் வாழ்க. இந்த ஆர்மியும் போலீஸும் சேர்ந்து இன்னைக்கு பேரா இருக்காங்க. சூப்பரான இந்த பேரிங். கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல. சோலி முடிச்சு. காஷ்மீர்ல இருந்திருக்கான் பாடுறல, அவன் என்ன தானே சூஸ் பண்ண, எப்படி அந்த பொண்ணை சூஸ் பண்ணலாம்? கண்ட்ரிக்காக விழுந்த பாய்ஸை விட கேர்ள்ஸோட என்ட்ரிக்காக விழுந்த பாய்ஸ் தான் அதிகம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? மோலுச்சி
வள்ளி படத்தில் நடிச்சிருக்காங்க, கண்டிப்பா என்ன எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆஹா. இதுல வந்து எனக்கு வேற எந்த ஆப்ஷன் இல்ல, ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் தான். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? ரஜினி சார். பேரிங்ல எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆமா மாப்ள. You are really a God gifted child. சரி ஏன் மேம் தலைவர்? இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அவர்னால தான். மேடம் வள்ளி படத்துல நீங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணலன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வந்திருக்க மாட்டாங்க. ஷூட்டிங் கோவூர்லாம் ஷூட்டிங் போச்சு. ஒரு வீட்ல வந்து கரெக்டான டைம்ல ப்ரொடக்ஷன் வரல. நீ என்ன சொல்ற? அந்த பழைய சாதம் இருந்தது, அவங்க கிட்ட கேட்டு அங்கேயே வாங்கி, அவங்க கட்டில் கொஞ்சம் உடைஞ்சு கூட இருந்தது, அதுலயே தூங்கிட்டு ஏஞ்சி அவர் ஷார்ட்னப்போ அப்படியே போயிட்டாரு. தலைவா you are great. அந்த பசி நேரத்துக்கு ஏதாவது கிடைக்கணும், எதானாலும் பரவாயில்ல. சிம்பிளிசிட்டி தான் சார். நீங்க ரஜினி சார்னால அந்த சிம்பிளிசிட்டி தான். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. என்ன இவர் கையெழுத்து கும்பிட்டு இருக்காரு? நார்மல் சாதத்தை இவன் தூக்கி எறிவானே. இப்போ எதுக்கு இவன் கையெழுத்து கும்பிடுறான்? நக்கல்யா அவனுக்கு. அடையப்பா சீக்கிரம் டைம் எடுத்துக்காத, டக்குனு முடிச்சு. ஓகே, சோ சூப்பர் ஸ்டார் கெட்டப்ல இருக்க அந்த கோமாளி வாங்க. வெரி குட் வெரி குட். கலக்கடா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. அப்படியே வெளியே போடுங்க. அம்புட்ட ஆசை. என்னப்பா இப்படி மாறி வந்திருக்க? சோபானா இல்லன்னு சபானா வச்சு மேட்ச் பண்ணிட்டான் பாத்தியா? இப்படியே ஏமாத்தினீ என்ன? எப்படிடா? மேம் நீங்க பேசக்கூடாது. நீங்க தான் சின்ன வயசுல வர காவால எரிஞ்சவங்க. என்னப்பா சொல்ற? இதோ மக்களே உங்களுக்காக மோல் ஊட்டியும் இந்த விக்கு மாட்டியும். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இதோ மோல் ஊட்டியும் 30 ரூபாய் சட்டியும். மோல் ஊட்டி இன்னைக்கு வந்து தலைவருக்கு மாலையை போட்டு நம்ம மாப்பிள்ள வந்திருக்காப்ல. எப்படி இருக்கு இந்த பேரிங்? பயங்கர டபுள் போனஸா இருக்கு. மாப்பிளைக்கு சந்தோஷத்தை பாரு. இந்த கல்யாண வீக்ல பொனான்சா வீக்கா இருக்கு, எனக்கு ஹாப்பியா இருக்கு. தம்பி பொனான்சானா என்னப்பா? பதில சொல்றா. ஏய் பொனான்சானா என்னடா? பொனான்சா இருக்கட்டும். ஐயோ, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தோல் வெள்ளையா இருக்கணும்ல? ஆமா. என்னது இது? வெள்ளையா இருக்கு. யோ நீ வெள்ளதானயா முட்டாள். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உனக்காக தானே எல்லாமே பண்ணேன். பிரதர் தான். பிரதரா? கையிடுங்க பிரதர். பிரதர்ங்கிறது உனக்கு, அவளுக்கு இல்ல. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? நீ மச்சான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சூர்யா நீ இவ மேல ஆசைப்பட்ட, ஆனா அவ வேற யார் மேலே ஆசைப்பட்ட. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. இந்த தேவாக்காக பொட்டெடுத்து நெத்தில வச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கோ. சில நேரங்கள் எனக்கு நீ நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற. இந்த கை போறது கால் போறதுல வச்சு நான் என்னடா பண்றது? அதாவது ஒரு நபர் அவர் நடிப்பாருன்றத தாண்டி அவர் வந்தோட எல்லாரையும் நடிக்க வச்ச பத்தியா? சூப்பரா சொல்லு குட்டி.